ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த கால வேளையிலே? தேவன் என்னோடு பேசுவார்னு சொல்லி ஆயத்தமா வந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே தேவன் நம்மோடு ஒரு உறவை வைக்கும்படியாக, நம்மோடு வாழும்படியாக, நமக்குள் அவர் வாசம் செய்யும்படியாக, நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே தேவன் இம்மானுவேலாக நம்மோடு இருக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோம். தாழ்மையுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் என்கிற மனப்பான்மையோடு நம்ம இங்கே அமர்ந்திருந்தால் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை இன்று நம்மோடு பேசி நம்முடைய வாழ்க்கையை அது கட்டுகிற வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸை குறித்து நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பிறந்த முதல் 3 நூற்றாண்டு வரைக்கும் கிறிஸ்துமஸை யாரும் என்ன செய்யல, கொண்டாடல. இந்த கிறிஸ்துமஸ் என்கிற ஒரு பண்டிகையாக இது என்ன செய்யல, இது மாறவில்லை. ஆண்டவர் பிறந்த, நல்லா கவனிச்சு பாருங்க, ஆஃப்டர் அன்டில் 300 or 350 years, கிட்டத்தட்ட 350 வருஷம் வரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த உலகம் என்ன செய்யல, அவங்க கொண்டாடல. Nobody celebrated the birthday of Christ. அப்போ அன்றைய காலகட்டத்தில் இருந்த உலகத்தின் பழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு புனிதரோ அல்லது ஒரு சாதனையாளருடைய வாழ்க்கையில் ஜனங்க நினைவில் வைத்தது அவங்களுடைய பிறந்த நாளை மாத்திரம், பிறந்த நாளை அல்ல, பிறந்த நாளை காட்டிலும் அவங்களுடைய மரண நாளை தான் உலகம் என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு அவங்க ஞாபகத்தில் வைத்தாங்க. இன்றைக்கும் நாம நிறைய இந்தியாவில் பெரிய தலைவர்கள், சாதனையாளர்கள், அவங்களுடைய பிறந்த நாளுக்கு தான் நமக்கு என்ன இருக்குது, விடைமுறை இருக்குது, நமக்கு லீவ் இருக்குது, ஹாலிடே இருக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு அவங்களுடைய மரண நாள் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கம்மி இல்லையா? அம்பேத்கருடைய மரண நாள் என்னைக்குன்னு யாருக்காவது தெரியுமா? மகாத்மா காந்தியுடைய மரண நாள் என்னைக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஆனால் அவருடைய பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும். அதே போல அன்றைய காலகட்டத்தில், அன்றைய உலகத்திலையும் புனிதர்களுடைய பிறப்பை காட்டிலும் அவங்களுடைய இறப்பு தான் ஜனங்களுடைய மனதில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய வாழ்வின் சாதனைகள், அவங்க எதற்காக மரித்தார்கள் என்பதுதான் ஜனங்களுடைய மனதில் நிலைச்சி இருந்துச்சு. இதன் காரணமாக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பும் இதை போல முதல் 3 நூற்றாண்டுகள் யாரும் நினைக்கல, யாரும் அதை என்ன செய்யல, கொண்டாடவும் இல்லை. ஒரு கத்தோலிக்க பாதிரியார் தான் கிறிஸ்துவுடைய பிறப்பு அதோடைய கொண்டாட்டங்களை என்ன செய்தார், அவர் தொடங்கி வைச்சதா என்ன செய்யறாங்க, ஹிஸ்டரியில நமக்கு எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு சரித்திரபூர்வமாக எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு என்ன பண்ணல, கொடுக்கப்படல. ஆனா அன்றைக்கு நடந்த பிறப்பில் நடந்த சம்பவங்களை குறித்து நம்ம ஒன்றாக எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்ப்ரிங் டைம்ல, அதாவது ஏப்ரல் மே இந்த காலகட்டத்தில் அவர் பிறந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி நம்மளால கணிக்க முடியும். ஏன்னா டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வெஸ்ட்ல அது ஒரு வின்டர், அதுவும் எஸ்பெஷலி டிசம்பர் மிடில் ஆஃப் த டிசம்பர் எல்லாம் பனி இருக்கிற, பனி கொட்டுகிற காலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து பிறந்ததா நமக்கு பைபிள் என்ன செய்யல, எழுதி கொடுக்கல. ஒரு சில சம்பவங்கள், அதுவும் எஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம படிக்க போற வேத பகுதியில் வைத்து நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு டிசம்பர்ல பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நமக்கு ஹிஸ்டாரிக்கலி நமக்கு தெரிய வருகிறது. ஸோ அப்போ இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு உலகத்திற்கு சந்தோஷத்தை, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு உலகத்திற்கு நம்பிக்கையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பை தந்தது அப்படின்றது வேதத்தின் சத்தியமாக இருந்தாலும், அநேகர் அன்றைக்கு கிறிஸ்துவுடைய பிறப்பின் அந்த மகத்துவத்தை அவங்க தவற விட்டுட்டாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு, மிக முக்கியமாக யாருக்கு, யூதர்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளாக உரைக்கப்பட்டது. அதனாலதான் யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் யார் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க, மேசியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மேசியா பிறந்த நற்செய்தியை யார் மறந்துட்டா, யார் பெற்றுக்கொள்ளல, யூதர்கள் பெற்றுக்கொள்ள தவற விட்டுட்டாங்க. 1903ஆம் வருஷம் உலகத்துல மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அன்றைக்கு அமெரிக்க தேசத்துல 2 இளைஞர்கள் சயின்டிபிக் ஹிஸ்டரி இன்வென்ஷன்ல ஈடுபட்டு
மனிதனுடைய உபயோகப்படுத்தக்கூடிய கருவிகளில் மிக முக்கியமான ஒரு கருவியை கண்டுபிடிப்பதற்காக ஒரு சகோதரர்கள் என்ன செய்தாங்க, அவங்க ரீசர்ச்ல எக்ஸ்பெரிமெண்ட்ல இறங்கியிருந்தாங்க. அப்போ ஒரு கிறிஸ்துமஸ் காலத்துல டிசம்பர்ல 1903 அந்த 2 சகோதரர்கள் அவங்க சொந்த கிராமத்திற்கு வருவதாக தங்களுடைய சகோதரிக்கு ஒரு டெலிகிராம், ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, டியர் சிஸ்டர் கேத்தரின், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் we have flown 120 feet. அதாவது இவ்வளோ நாள் நாங்கள் கடினமாக உழைத்து நாங்கள் எங்களுடைய மூளையெல்லாம் போட்டு நாங்கள் கண்டுபிடிச்ச இந்த பறக்கும் கருவியில் முதல் முறையாக எத்தனை அடி பறந்துட்டோம்? நாங்கள் பூமியிலிருந்து 120 அடி நாங்கள் என்ன செய்துட்டோம்? பறந்துட்டோம். ஒரு சாதனை உண்டாக்கிட்டோம். கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஊருக்கு வருகிறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய சகோதரிக்கு ஒரு லெட்டர் போட்டாங்க. அந்த சகோதரி ரொம்ப சந்தோஷமா தம்பிங்க ஊருக்கு வராங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் என்ன செய்தாங்க, அவங்களுடைய லோக்கல் நியூஸ் பேப்பருக்கு ஒரு ஆட் கொடுக்கறதுக்கு போனாங்க. என்னது, எங்களுடைய தம்பிங்க என்ன செய்துட்டாங்க, ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க 120 அடி வானத்தில் என்ன செய்யறாங்களாம், பறக்கிற ஒரு கருவியை கண்டுபிடிச்சிட்டாங்க. கிறிஸ்மஸ்க்கு என்ன செய்யறாங்க, நம்முடைய ஊருக்கு வராங்க அப்படின்ற செய்தியை இந்த நியூஸ் பேப்பர்ல போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தங்கச்சி கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்போ அந்த சகோதரியுடைய நியூஸ் பேப்பரை வாங்கி அந்த நியூஸ் பேப்பர் பீப்புள் பப்ளிஷ் பண்ணாங்க. என்ன பப்ளிஷ் பண்ணாங்க தெரியுமா? இந்த சகோதரர்கள் நம்முடைய ஊருக்கு கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்றாங்களாம், வராங்களாம். அந்த சகோதரர்களுடைய பேர் ரைட் பிரதர்ஸ். அவங்க கண்டுபிடிச்ச கருவி தான் இன்னைக்கு உலகத்துல ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு பறக்க நம்ம உபயோகிக்கிற பிளேன், ஏரோப்ளேன், ஃப்ளைங் மிஷின். அன்னைக்கு அதுக்கு பிளேன்னு சொல்ல, அன்னைக்கு ஃப்ளைங் மிஷின் சொன்னாங்க. ஸோ தங்கச்சி கொடுத்த நியூஸ் பிரகாரம் மனிதன் முதல் முறையாக சரித்திரம் படைச்சிருக்கிறான். என்ன சரித்திரம்? 120 அடி என்ன செய்துட்டான், அவன் உயரத்துல பறக்கிற கருவியை கண்டுபிடிச்சிட்டான். அப்படி கண்டுபிடிச்ச என்னுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, ஊருக்கு வராங்க. ஆனா நியூஸ் பேப்பர்ல என்ன திரும்ப பப்ளிஷ் பண்ணாங்க, ரைட் சகோதரர்கள் என்ன பண்றாங்க, கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு வராங்க அப்படின்னு சொல்லி செய்தி பப்ளிஷ் ஆச்சு. அன்னைக்கு அந்த நியூஸ் பேப்பர் ஏஜென்சி மிக முக்கியமான செய்தி அவங்க என்ன செய்துட்டாங்க, விட்டுட்டாங்க. மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? மனிதன் சரித்திரத்தை படைச்சிருக்கிறான். தரையில நடந்துட்டு இருக்கிற மனுஷன் இப்ப என்ன செய்யறான், இப்போ வானத்துல பறக்கிறான். பறக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை பிடிச்சிருக்கிறான்ற செய்தியை வெளியிடுவதற்கு பதிலா ரைட் சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, நம்முடைய ஊருக்கு வராங்க. இது முக்கியமான செய்தியா? They missed the point. They totally missed the big news. They missed the big picture that man had flown. மனிதன் பறக்கிறான் என்கிற செய்தியை மறந்து தவற விட்டு ஊருக்கு வருகிற செய்தியை நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் என்ன செய்திருந்தாங்க, பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. முதலாவது கிறிஸ்துமஸிலும் இதை போல ஒரு மிக முக்கியமான செய்தி ஒரு கூட்ட ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டது. அந்த மிக முக்கியமான செய்தியை அந்த ஜன கூட்டம் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த செய்தியை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து தான் இந்த காலவெளியில நம்ம என்ன செய்ய போகிறோம், சுருக்கமாக ஒரு செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். The Christmas narrative from Luke chapter 2. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார். பிறந்து அவருடைய பிறப்பின் செய்தி எவ்விதமாக ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நமக்கு எழுதியிருக்கிறாங்க. அன்று அகஸ்து ராயன் எல்லாரும் தங்களுடைய பிறந்த ஊருக்கு போய் தங்களுடைய சென்சஸை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை எடுத்தனால் மரியாளும் யோசேப்பும் தங்களுடைய சொந்த ஊருக்கு என்ன செய்யறாங்க, அவங்க போறாங்க. போகிற அந்த வழியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, பெத்லகேம்ல பிறக்கிறார் என்பதை 2வது அதிகாரத்தின் ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது பிறப்பின் அந்த முதலாவது கிறிஸ்துமஸ் அன்று நடந்த சம்பவத்தை விசேஷித்த விதமாக 8வது வசனத்திலிருந்து நமக்கு எழுதியிருக்கிறாங்க. இன்றைய என்னுடைய செய்தியின் தலைப்பு The First Christmas Missionaries. கிறிஸ்துமஸின், அதாவது முதலாவது கிறிஸ்துமஸின் முதலாவது மிஷனரிகள். யார் அந்த முதலாவது மிஷனரிகள்?
8வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், அங்க வயல்வெளியில் இரவு நேரத்தில் தங்களுடைய மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களிடம் தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு விசேஷித்த செய்தியை ஒரு தேவதூதன் மூலமாக என்ன செய்தார், அவங்களுக்கு சொன்னார். அதுவரைக்கும் ஹிஸ்டரியில் நம்ம பார்க்கிறோம், வரப்போகிற மேசியாவை குறித்து, the one who is about or yet to come, இன்னும் வரவில்லை, வரவிருக்கும் மேசியாவை குறித்து தீர்க்கதரிசிகள் மூலம் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக பழைய ஏற்பாட்டில் வேதாகமங்களில் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின் ரியாலிட்டியை, வந்த மேசியாவை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டத்தில் அவர் தெரிந்து கொண்ட முதலாவது ஜனக்கூட்டம், அல்லது இன்றைய தலைப்பின் பிரகாரம் முதலாவது மிஷனரிகள் யார் என்று பார்த்தோம்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜனக்கூட்டம். ஏன்னா அன்றைக்கு யூதர்கள் தான் மேசியா வருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யூதர்கள் என்பவர்கள் அன்றைய காலகட்டத்தில் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் வாழ்ந்தவர்கள். அவங்களுக்கு படிப்பு இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு, எல்லா விதமான ஸ்கில்ஸும் இருந்துச்சு. சமுதாயத்தில் உயர்ந்த இன்றைய காலகட்டத்தின் ஜாதியின் அடிப்படையில் பார்த்தோம்னா அவங்க தான் ஹை காஸ்ட் பீப்புள். நீ ஒரு யூதனா இல்லைன்னா உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க யூத ஜாதியில் பிறக்காதவர்களா இருந்தா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை சமுதாயத்துல எந்த ஒரு அந்தஸ்தோட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற டாப் பீப்புள் எல்லாம் யாரு, யூதர்களா தான் இருப்பாங்க. நீங்க போய் பாருங்க. So இந்த Jewish people மேசியா வருவார் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேசியா வந்தார் என்கிற செய்தி சொல்லப்படல. அன்றைய காலகட்டத்தில் சமுதாய ஸ்டாண்டர்ட்ஸ் அடிப்படையில் ரொம்ப கீழ்த்தரமாக, அதாவது எந்த ஒரு மரியாதையோடு பார்க்காத ஒரு ஜனக்கூட்டம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இழந்து போனவர்களை, கீழே விழுந்தவர்களை, காணாம போனவன என்ன செய்ய வந்த, நான் தேடி கண்டுபிடிச்சு என்னோடு அணைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, யூதர்கள் ஒரு ஜனக்கூட்டம், ஒரு தேசமே மேசியாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய திட்டத்துல அவங்கள முதல் மிஷனரிகளாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. இங்க சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட, சமுதாயத்தில் கீழ்த்தரமாக காணப்பட்ட, சமுதாயத்தில் எல்லாராலும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் பார்க்கப்படாத மெய்ப்பர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இதுவரைக்கு வரவிருக்கும் மேசியாவை கேட்ட செய்திக்கு பதிலாக வந்த மேசியாவின் செய்தியை இவர்களிடத்தில் சொல்லுகிறார். இந்த காலவெளியிலே நான் ஒரு சில கேள்விகளை உங்களோடு கேட்க விரும்புகிறேன். As a follower of Christ, 2020 வருஷத்துல வாழ்ந்து வருகிறோம். 2021 ஆரம்பிக்க போகுது. இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கிறிஸ்துமஸ் முதலாவது மிஷனரிகளிடத்திலிருந்து நாம ஏதாவது பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோமா? கற்றுக்கொள்ளலாம், இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இரண்டாவது காரியம், கிறிஸ்துமஸ் மிஷனரிகளாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இந்த ஷெப்பர்ட்ஸ், இந்த மேய்ப்பர்கள், அவங்க அந்த செய்தியை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கும் பொழுது, அகாபே திருச்சபையில எல்லா மாதத்திலையும் 2வது ஞாயிற்றுக்கிழமையில நம்ம மிஷன் சண்டே அப்படின்னு சொல்லி நம்ம அது ஒரு ஸ்பெஷல் சண்டேயை நம்ம என்ன செய்யறோம், நம்ம அப்சர்வ் பண்றோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம், மிஷனரிகளை நினைவு கூறுகிறோம், மிஷனரிகளுக்காக கொடுக்கிறோம். இன்னைக்கு சிட்டில நீங்களும் நானும் நமக்கு 3 வேளை ஆகாரம் இருக்கிறது, பேங்க்ல பேலன்ஸ் இருக்குது, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம்னா என்னன்னு சொல்லி ஒரு பிளான் நமக்கு இருக்குது. வீட்டுல நீங்க போய் பீரோ அல்லது உங்களுடைய வார்ட்ரோப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு சாய்ஸஸ் இருக்குது, துணிகள். ஆனா இதே நேரத்துல நம்முடைய இந்திய தேசத்திலும் உலகத்தின் பல பகுதிகளிலும் ஆண்டவருடைய நாமத்திற்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தங்களுடைய வேலையை விட்டு, நல்ல வருமானங்களை விட்டு, கிறிஸ்துவின் நாமம் எல்லாருக்கும் தெரியப்படணும், எல்லாரும் அறியணும் சொல்லி இன்னைக்கு எத்தனை மிஷனரிகள் அவங்களுடைய குடும்பத்தோடு கிராம பகுதிகளில் எல்லா வசதிகளையும் அவங்க வேணும்னு இழந்து யாருக்காக, கிறிஸ்துவுக்காக இன்னைக்கு கஷ்டப்படுகிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். மிஷனரி பணிக்காக கொடுப்பது முக்கியம் அல்ல. நம்முடைய திருச்சபையில பாஸ்டர் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு லைஃப் சேஞ்சிங் மெசேஜ் உங்களுக்கு போதிச்சிருக்கிறார். அன்றைய கால
மிஷனரியின் அழைப்பு போ அல்லது அனுப்பு. ஆனா இன்றைய காலத்தின் மிஷனரியின் அழைப்பு என்னது? போ, அத்துடன் என்ன செய்? அனுப்பு. இங்க மிஷனரியின் இருதயம். உங்களுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு பிரசங்கம் செய்த, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த உலகத்திற்கு வந்த முதலாவது மிஷனரி யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனித ரூபத்தில் மிஷனரியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பு, மிஷனரி பணி. இந்த மிஷனரி பணி உலகம் எங்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும், என்னுடைய சுவிசேஷம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி முதலாவது கிறிஸ்துமஸில் ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் எல்லாராலும் அங்கீகாரப்படுத்துகிற ஜனக்கூட்டம் அல்ல, சமுதாயத்தில் கார்னர்ட் பீப்புள். இங்க முதலாவது கிறிஸ்துமஸில் முதலாவது மிஷனரிகள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 8-9 பாருங்க. அன்று இரவு அங்க மேய்ப்பர்கள் தங்களுடைய வயல்வெளியில என்ன செய்துட்டு இருந்தாங்க? அவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் மேய்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு தேவனுடைய ஒரு தூதன் அவங்க மத்தியில வந்து, and the radiance of the Lord's glory surrounded them. தேவனுடைய தூதன் வரும் பொழுது அவனை சுற்றிலும் அவங்களை சுற்றிலும் என்ன சூழ்ந்துச்சாம்? தேவனுடைய மகிமை சூழ்ந்துச்சு. They were terrified. தேவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லும் போது இங்க ஒரு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, they were blazed. The God's glory was blazed. Blazed அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நீங்க வேகத்தோடு நீங்க அதை ஒப்பிடலாம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிளேஸ் அப்படின்ற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? எங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட், பிளேசிங் ஸ்பீட். அல்லது ரேஸ் டிரைவர்ஸ், கார் ரேஸ் டிரைவர்ஸ், F1, F2, F3, F4, இந்த டிரைவர்ஸ் எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, ஓ பிளேசிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகரிக்கிற வேகத்தோடு, ஒரு பிரமிப்போடு. அதே பிளேசிங் அப்படின்ற வார்த்தைக்கு எரிகிற, எரிந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய, அல்லது something that is in flame, தமிழ்ல சிற்றம், the rage. இது தேவனுடைய மகிமை அவங்களை சுட்டெரிக்கிற ரேஜ் கிடையாது. அந்த மகிமையின் அந்த வெளிச்சத்திற்குள்ள அவங்க நடுவுல நின்ன உடனே பைபிள் சொல்லுது, இவங்க என்ன செஞ்சுட்டாங்களாம்? அதை பார்த்த உடனே பயந்துட்டாங்க. they were terrified. எங்கெங்க தேவன் பிரசன்னமும் தேவன் ஜனங்களோடு பேசுகிறாரோ, உறவாடுகிறாரோ, அல்லது தேவதூதன் வந்து தேவனுடைய செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு வருகிறானோ, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரியில எல்லாமே ஜனங்க பயந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாம், தேவன் அவனோடு பேசும்போது பயந்தான். மோசே எரிகிற அக்கினிக்கு முன்பதாக நிற்கும் போது என்ன செய்தான்? பயந்தான். யோசுவா பயந்தான். எரேமியா பயந்தான். தானியேல் பயந்தான். சகரியா பயந்தான். மரியாள் பயந்தாள். மெய்ப்பர்கள் பயந்தாங்க. அது மாத்திரம் தொடர்ந்து போது பேதுரு, பவுல், யோவான் எல்லாரும் பயந்தாங்க. ஆனா பயத்துடன் ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிற இடத்துல அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதீர்கள். Do not fear. Don't be terrified. இன்னைக்கு நம்ம பயத்துல வாழ்ந்து வருகிறோங்க. கொரோனா காலத்துல கொரோனா வந்துருமோன்ற பயத்துல வாழ்ந்து வருகிறோம். ஜனங்களை சந்திக்கும் போது யாரை பார்க்கிறது, யாருக்கு கொரோனா இருக்குது, யாருக்கு கொரோனா இல்லைன்னு நமக்கு தெரியல இன்னைக்கு. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு பயம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் பயம். ஆனா ஆண்டவருடைய கிறிஸ்துமஸின் செய்தியில முதலாவது செய்தி அவர் சொல்றாரு, இன்னும் செய்தியை சொல்வதற்கு முன்பதாகவே, நற்செய்திக்கு வர்றதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதீங்க. இந்த காலவெளியில் எல்லாரும் நீங்க தைரியப்படுவதற்கு உங்களுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய செய்தி. பயப்படாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. I won't be terrified. I won't be afraid. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குங்க. மனிதர்கள் மூலமா பிரச்சனை இருக்கும், சூழ்நிலைகள் மூலமா பிரச்சனை இருக்கும், வேலையில பிரச்சனை இருக்கும், பயம்.
ஏன்னா சாத்தான் நம்மை வீழ்த்துவதற்காக அவன் உபயோகிக்கிற மிக முக்கியமான கருவி என்னதான்? பயம். அப்போ சூழ்நிலைகளை கண்டு பயந்தா நாம் அற்ப விசுவாசிகள். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், பாடு இருக்கும். ஆனா அந்த பாடு மத்தியிலையும் நம்மை வழி நடத்தி செல்ல நம்மோடு தேவன் இருக்கிறார் என்கிற உண்மையை நம்ம என்ன செய்திடக்கூடாது? மறக்க கூடாது. அதனாலதான் ஆண்டவருடைய செய்தி ரொம்ப இனிஷியலா பிரைமரியா இருக்கு. என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. நம்மை சுற்றி பிரச்சனைகள் எரிந்தாலும் பயப்படாம தேவனுடைய பிள்ளை வாழ்வதற்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு இந்த காலவெளியில நம்மோடு துணையாக இருக்கிறது. இந்த முதலாவது கிறிஸ்துமஸில் முதலாவது மிஷனரிகள் என்ன செய்தார்கள்? முதலாவது காரியம் 10வது வசனம், and the angel reassured them. அப்போ பயப்படாதீங்கன்னு சொல்கிற அந்த செய்தியை இங்க தேவ தூதர்கள் சொல்லுகிறாங்க. You don't be afraid. I bring you good news that will bring great joy to all people. இந்த பயப்படாதீங்க, பயந்தாங்க அப்படின்ற வார்த்தை கிரேக்க பாஷையில அது லிட்டரல் ஃபியர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த லிட்டரல் ஃபியர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு அநேக தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த கிரேக்க பாஷை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாஷை. அதுல அந்த வார்த்தைகளுக்கு என்ன இருக்கும்? ஆக்ஷன் இருக்கும், அந்த வார்த்தைகளுக்கு சப்தம் இருக்கும், அந்த வார்த்தைகளோடு சேர்ந்து ஆக்ஷன்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இங்க உபயோகிக்கிற terrified அப்படின்ற வார்த்தை. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மனுஷன் பயம் வரும்போது எப்படி இருக்கும்? வேர்க்கும். கரெக்டா? வேர்க்குமா இல்லையா? கை கால் நடுங்கும் இல்லையா? ஸ்வெட்டிங் வரும். இன்னும் எக்ஸ்ட்ரீமா பயந்தவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? இதெல்லாம் என்னது? ஃபியருடைய அவுட்கம். கிரேக்க பாஷையில உபயோகித்த வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. சும்மா பயந்தாங்கன்னு இல்ல, அதனுடைய விளைவா அது ஒரு வேர்ட் ஆஃப் ஆக்ஷன். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, அன்னைக்கு அவங்க எப்படி பயந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட பயத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், I bring you joy. உங்களுக்கு நான் இதையும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஹாப்பினஸ் வேற, ஜாய் வேற. இங்க ஆண்டவர் சொல்லல உனக்கு நான் ஹாப்பினஸ் கொடுக்கிறேன், ஆண்டவர் சொல்லல உனக்கு நான் ஜாயை தருகிறேன் அப்படின்னு சொல்ற. ஹாப்பினஸ் அப்படின்றது நல்ல கவனிங்க, ஹாப்பினஸ் அப்படின்னா நம்மை சுத்தி ஏதோ ஒன்று இருக்கு பாருங்க, அது நமக்கு கொடுப்பது தான் என்னது? ஹாப்பினஸ். அதாவது ஏதோ ஒண்ணு இல்லாம நமக்கு என்ன வராது? ஹாப்பினஸ் வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்ல பணம் கிடைச்சா ஹாப்பியா இருப்போம், நல்ல பதவி, நமக்கு நல்ல புது வீடு, நல்ல கார் கிடைச்சா ஹாப்பியா இருப்போம். அல்லது ஏதாவது ஒரு நற்செய்தி நம்ம கேட்டு நம்ம பிள்ளைங்க ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, அல்லது நம்முடைய ஏதோ ஒன்று சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு, ஹாப்பினஸ் வரும், ஜாய் வராது. ஜாய் என்பது உள்ளுக்குள்ள இருந்து பிறக்கிற ஒன்று. அது வெளியில இருந்து ஏதோ அதை என்ன செய்யாது? தூண்டி வருகிறது பேர் என்ன கிடையாது? ஹாப்பினஸ் கிடையாது. ஜாய் என்பது நமக்குள்ளே இருந்து பிறந்து வருகிற ஊற்றை போல உள்ள இருந்து உருவாகிறது. வார்த்தையின் பேர் தான் என்னது? ஜாய். இங்க ஆண்டவர் நான் உனக்கு சந்தோஷத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஹாப்பினஸ் தரேன்னு சொல்லுங்க, அவர் உனக்கு ஜாயை தருகிறேன்னு சொல்லுகிறார். அப்போ ஜாய்னா அதையும் நான் பார்த்தேன். என்ன இந்த ஜாய் அப்படின்ற வார்த்தை? இந்த இடத்துல ஸ்பெஷலா உபயோகப்படுத்தப்பட்ட இந்த ஜாய் அப்படின்ற வார்த்தையின் கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. என்னது? சால்வேஷன். எழுதி வச்சுக்காங்க வேணா. இங்க ஜாயின் சொல்லப்படுகிற வார்த்தை என்னது? இன்னைக்கு உனக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்ல, அந்த சந்தோஷத்தின் காரணம் என்ன தெரியுமா? உலகத்திற்கு இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. உலகத்திற்கு ரட்சிப்பு யாருடைய பிறப்பின் நிமித்தம்? இயேசுவின் பிறப்பின் நிமித்தம். அப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மனிதனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுனால எந்த அர்த்தமும் இல்ல. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மாத்திரம் கொண்டாடுனீங்கன்னா அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை முழுமையா இழந்துருவீங்க. ஆனா அவருடைய மரணத்துல தான் அவருடைய பிறப்பின் துவக்கம் முடிவடைந்து அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸை விட ரிசரக்ஷன் சண்டே தாங்க நமக்கு முக்கியமான நாள். ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்தனால தான் நமக்கு மிக முக்கியமான நாள்.
ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஒரு பிரிவினர் ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் அவங்க என்ன செய்யறாங்க, கொண்டாடுறாங்க இல்லையா? அடுத்து ஜான்வரியில கொண்டாடுவாங்க. என்ன கொண்டாடுவாங்க? ஆண்டவருடைய ஞானஸ்தான நாள் இல்லையா? the feast of epiphany. ஓகே, அதெல்லாம் முக்கியமான காரியங்கள் அல்ல. இங்க ஆண்டவருடைய நற்செய்தியில் ஆண்டவர் உலகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற செய்தியை சொல்லுகிறார். 11வது வசனம் பாருங்க. the savior, yes, the messiah, the lord has been born today in Bethlehem. Bethlehem, தாவீதின் ஊராகிய பெத்லஹேமில் உங்களுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் சொல்லி 3 பிரிவாக சொல்லுகிறாங்க. முதலாவது ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சகருக்கு இன்னொரு வார்த்தை என்னது? மீட்பர். பைபிள் ஸ்டடியில நீங்க படிக்கிற பாடத்தின் தலைப்பு என்ன? மீட்பின். அதுல மிக முக்கியமான நபர் யாரு? மீட்பர். the savior, yes, he has been born for you. கவனிங்க, சுவிசேஷங்கள்ல 2 இடத்துல தான் கிறிஸ்துவை ரட்சகர் அப்படின்ற வார்த்தையை கொண்டு உபயோகிக்கிறாங்க. ஸ்பெஷலான வேர்ட்ஸ் இது. சேவியர் முதலாவது இந்த இடத்துல இயேசுவை ரட்சகர் சொல்றாங்க. இரண்டாவது நீங்க யோவான் 4வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது சிகார் அப்படின்ற ஊர்ல இருக்கிற அந்த ஆண்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவங்க அறிக்கை செய்கிறாங்க, இவர் உலகத்தின் யாராக இருக்கிறார்? ரட்சகராக இருக்கிறார். So savior அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மை மீட்டு கொள்ள, நம்மை ரட்சிக்க, அதாவது ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு சூழ்நிலையில இருந்து நம்மை கரம் கொடுத்து நமக்கு அந்த சூழ்நிலை நிமித்தம் வருகிற பாதிப்புல இருந்து நம்மளை வெளியில தூக்குறாங்க பாருங்க. அவருடைய பேர் தான் ரட்சகர், சேவியர். இரண்டாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் கிறிஸ்து, கிரைஸ்ட். கிறிஸ்து என்னும் பேர் கிரேக்க பாஷையில் மேசியா என்கிற அர்த்தத்திற்கு ஒப்பான ஒரு வார்த்தை. கிறிஸ்து என்னும் வார்த்தை கிரேக்க மொழியில் மேசியா என்கிற வார்த்தைக்கு ஒப்பான ஒரு வார்த்தை. மூன்றாவது லார்ட். லார்ட் அப்படின்ற வார்த்தை ஆங்கில வார்த்தையில் மாஸ்டர் அப்படின்ற வார்த்தைக்கு ஒப்பான ஒரு வார்த்தை. தேவனுடைய நாமத்துல மிக முக்கியமான நாமம். அதுக்கு நம்ம ஆண்டவருடைய முழு நாமத்தை சொல்லும் போது என்னன்னு சொல்லி சொல்றோம் தெரியுமா? லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர். மேசியா என்கிற கிறிஸ்து அவருடைய லாஸ்ட் நேம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்க்கு முன்பதாக இருக்கிற டைட்டில் என்ன? லார்ட். இந்த லார்ட் அப்படின்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் லார்ட் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க இல்லையா? லேண்ட் லார்ட், லேண்ட் லேடி, வேற லார்ட் என்ற வார்த்தை இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்துல அது ஒரு பிரஸ்டீஜியஸ் டைட்டில். ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பாருங்க, எந்த கடவுளையுமே லார்ட்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் காட்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கும் அதையும் பாரோ பண்ணி யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா வேதாகமத்தின் அடிப்படையில இந்த லார்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு முதலாளி, மாஸ்டர் அப்படின்ற வார்த்தைக்கு மாத்திரம் அர்த்தமுடைய வார்த்தை கிடையாது. கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது இந்த லார்ட் அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இட் இஸ் a meaning of deity, அதாவது கடவுளுக்கு மாத்திரம், அதாவது தெய்வத்திற்கு மாத்திரம் உபயோகப்படுத்துகிற, அதாவது இன்னும் புரியுற பாஷையில சொல்லணும்னா இந்த நபர் மனிதன் கிடையாது, இந்த நபர் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சக்தி குணாதிசயங்கள் படைத்த கடவுள் என்கிற ஒரு வார்த்தை தான் லார்ட். அதனாலதான் நம்ம சொல்றோம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது ஜீசஸ் சொல்லாதீங்க, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இங்க பாருங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது கிறிஸ்துமஸ் செய்தியில அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேருடைய சீக்வென்ஸை கொடுக்கறாங்க. இங்க பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஆணையிட்ட ஒரு செய்தியை, அதாவது ஒரு வழக்கை அல்லது ஒரு விவாதத்தை பார்லிமெண்ட்லயோ காங்கிரஸ்லயோ கொண்டு போய் வழக்கறிஞர்கள் எல்லாம், லா மேக்கர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ண பிறகு அதை என்னவா பாஸ் பண்ணுவாங்க? ஒரு சட்டமாக என்ன செய்வாங்க? பாஸ் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு உபயோகிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? டெக்ளரேஷன்.
a declaration of law. நீங்க அந்த தவறு செஞ்சு இது எனக்கு தெரியாது, இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்க அவங்களோட நீங்க சண்டையிடல, அந்த தேசத்தின் உயர்ந்த சட்டத்தை என்ன செய்றீங்க, நீங்க முறியடிக்கிறீங்க. ஆண்டவரும் இந்த உலகத்திற்கு ஒரு சட்டத்தை அமுல்படுத்தினார். ஆண்டவரும் இந்த உலகத்திற்கு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணார். அந்த உலகத்துல இந்த சட்டத்தின் திட்டங்களின் படி எப்படி ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லையோ அந்த நியாயத்தை நிலைநிறுத்தும்படியாக நான் ஆணையிடுகிறேன். அதாவது பலியாக என்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு என்னவாக தருகிறேன், பலியாக விமோச்சனையாக நான் என்ன பண்ணுகிறேன், தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர், நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி அவர் ராக்கிங் சேர்ல உட்கார்ந்து என்ன செய்யல, SMS அனுப்பல. நியாயாதிபதிகள் திட்டத்தின் பிரகாரம் அவர் ஒரு ஆணையை என்ன செய்தார், அவரு டிக்ளேர் பண்ணி அந்த டெக்ளரேஷனை தூதுவர்களாகிய தூதர்களிடத்துல செய்தியாக இந்த உலகத்திற்கு என்ன பண்ணார், கொடுத்து அனுப்பினார். அப்போ முதலாவது மிஷனரிகள் என்ன செய்தாங்க தெரியுமா? எழுதுறவங்க எழுதிக்காங்க. முதல் பாயிண்ட், பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவிப்பை, அந்த தெரிவித்துதலின் மேல் தங்களுடைய நம்பிக்கையை என்ன செய்தாங்க, வைத்தார்கள். They believed in the announcement that they received. What was their announcement? The announcement was a declaration of law from God. ஆண்டவர் டிக்ளேர் பண்ணத ஒரு அனௌன்ஸ்மெண்டா இந்த தூதர்கள் கொண்டு வந்ததை இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தாங்களா தெரியுமா, நம்பினார்கள். எப்படி நம்பினாங்க? அல்ல கவனிங்க, 15ஆம் வசனம் சொல்லுது, when the angels had returned to heaven, தேவதூதர்கள் பாடி அவங்க பரலோகத்திற்கு ஏறி செல்லும் பொழுது, நல்ல கவனிங்க, அதுக்கு முன்பதாக 13-14 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா செய்தி சொல்ல வந்த ஒரு தேவதூதனோடு சேர்ந்து இப்ப திடீர்னு என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு சேனை ஒன்னு சேர்ந்துருச்சு. அநேக தேவதூதர்கள், ஒரு ஹோஸ்ட் ஆஃப் ஆர்மிஸ் இறங்கிட்டாங்க கீழே. இப்போ யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. என்ன செய்தியுடன்? Glory to God in the highest heaven and peace on earth. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக கடுவதாக அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் சேனை பாடும் பொழுது அந்த மகிமையின் நடுவில் இவங்க நின்று அதை கண்டது நிமித்தம் 15ஆம் வசனம் சொல்லுது, அவங்க போன பிறகு இவங்க என்ன சொன்னாங்களாம், வார்த்தையை நல்லா கவனிங்க. Let us go to Bethlehem and let us see this thing that has happened. என்ன சொல்றாங்க தெரியுமா? நாம உடனே பெத்லஹேமுக்கு போய் நடந்த இந்த சம்பவத்தை என்ன செய்வோம், பார்ப்போம். நடந்துச்சா நடக்கலையான்னு உங்களுக்கு தெரியல, கண்ணால இவங்க என்ன செய்யல, பார்க்கல. ஆனா தேவ தூதர்கள் கொண்டு வந்த தேவனுடைய செய்தியை கேட்ட உடனே அவிசுவாசிகளாயிருந்த, ஒதுக்கப்பட்டிருந்த, தேவனை அறியாத இந்த முதல் கிறிஸ்துமஸ் மிஷனரிகள் செய்த முதலாவது நற்கிரியை என்ன தெரியுமா? தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொண்ட உடனே இருதயத்தில் விசுவாசித்து காணாவதற்கு முன்பதாகவே நடந்ததை போய் என்ன செய்வோம், பார்ப்போம் என்று சொன்னார்கள். That is belief. Let us go to Bethlehem as fast as we can. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமா அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யலாம், பெத்லஹேமுக்கு போலாம். இன்னொரு பைபிள், இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது 16ஆம் வசனத்துல, they hurried, நேரத்தை வீணாக்காம உடனேயே. இன்னொரு வேதாகமம் சொல்லுது they ran, ஓடுறாங்களாங்க. எங்க? மரியாளையும் யோசேப்பையும் எந்த இடத்துல நீங்க காண்பீங்கன்னு சொல்லி இருந்தாங்களோ அந்த இடத்திற்கு நேராக அவங்க என்ன செய்தாங்க, எழும்பி ஓடுனாங்க. They ran. They received a message of good news. நற்செய்தியை பெற்றுக்கொண்ட உடனே அந்த நற்செய்தியை அவிசுவாசிகள் அன்று விசுவாசித்ததனால் அவங்க கால்கள் என்ன செய்யல, நடக்கல, ஓடிச்சு. ஓடி கிறிஸ்துவை என்ன செய்தார்கள், கண்டார்கள். A message of joy.
சந்தோஷத்தின் செய்தி. Not a message of happiness, but a message of joy. A message that would bring hope to all people. ஜனங்களுக்கு, மனித குலத்திற்கு ஆண்டவருடைய டெக்ளரேஷன் வந்து யூதர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு என்னுடைய மகன் பிறப்பான்னு சொல்லல, அல்லது இஸ்ரவேல் தேசத்திற்கு ரட்சிப்புன்னு சொல்லல, மிடில் ஈஸ்டுக்கு ரட்சிப்புன்னு சொல்லல, அமெரிக்க தேசத்துக்கு ரட்சிப்புன்னு சொல்லல, இந்தியாவுக்கு ரட்சிப்புன்னு சொல்லலங்க. உலகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வர கிறிஸ்து பிறந்தார் என்பது கிறிஸ்துமஸின் செய்தி. இங்க அந்த செய்தியை கேட்ட உடனே, அந்த டெக்ளரேஷன் அண்ட் அனௌன்ஸ்மென்ட்டை கேட்ட உடனே இவங்களுக்கு क्वेश्चंस எழும்பலங்க. அவங்க உட்கார்ந்து விவாதம் செய்யல. பயந்தார்கள் பைபிள் போட்டிருக்கு. பயந்த உடனே அவங்க என்ன செய்திருக்கலாம்? ஓடி இருக்கலாம். ஊரு பக்கம் பார்த்து ஓடலாம், ஓடி இருக்கலாம். அல்லது மற்ற ஷெப்பர்ட்ஸ் போய் துணைக்கு கூப்பிடலாம் போயிருக்கலாம். ஆனா அதை செய்யல. அவங்க நடந்த மாதிரி விசுவாசித்து போய் பார்க்கலாம்னு சொல்லி போறாங்க. தேவனுடைய பிறப்பின் செய்தி நல்ல கவனிங்க. அவங்களுக்கு நம்பிக்கையை மாத்திரம் கொடுக்கல, அவங்களுக்கு ஒரு ஆன்டிசிபேஷனை உருவாக்கிச்சு. ஆன்டிசிபேஷன் சொல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸைட்மெண்ட். போன வாரம் உங்களோட பிரசங்கிக்கும் போது நான் சொன்னேன், தேவனை கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது பிதாவுடைய இருதயத்தில் தோன்றின முதலாவது உணர்ச்சி என்னது? எக்ஸைட்மெண்ட். God was excited to send his son. அதே எக்ஸைட்மெண்ட் இங்க முதல் மிஷனரிகள் மத்தியில நம்ம பார்க்கிறோம். அவங்க உற்சாகம் அடைந்து ஓடுறாங்க கிறிஸ்துவை பார்ப்பதற்கு. With great anticipation they are hurrying. ஆனா இந்த காலவெளியில உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற செய்தி, கேள்வி, where is your anticipation? உங்களுடைய மகிழ்ச்சி எங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு எங்க? உங்களுடைய உற்சாகம் எங்க? இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில எக்ஸைட்மென்ட் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து, கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் நடப்பதை குறித்து நமக்கு இன்னைக்கு எக்ஸைட்மென்ட் இல்ல. ஆண்டவர் கேட்கிறார், எங்க போச்சு உங்களுடைய எக்ஸைட்மென்ட்? ஏன்னா நம்பிக்கையை இழந்தா எக்ஸைட்மென்ட்டும் இழந்துருவீங்க. நம்பிக்கையை இழந்தா ஜீலையும் இழந்துருவீங்க. நம்பிக்கையை இழந்தா ஆன்டிசிபேஷனும் இழந்துருவீங்க. நம்பிக்கையை இழந்தா மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு, உற்சாகத்தையும் இழந்துருவீங்க. முதல் மிஷனரிகளிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம், மிகுந்த மகிழ்ச்சியுடன், மிகுந்த எதிர்பார்ப்புடன், மிகுந்த உணர்ச்சியுடன், மிகுந்த உற்சாகத்துடன் நடக்கக்கூடாது. கிறிஸ்துவை குறித்து அவரை பார்ப்பதற்கு வேகமா என்ன செய்யணும்? ஓடணும். அப்படி ஓட செய்கிற காரியம் நம்பிக்கை. முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், அப்படி அவங்க ஓடி போய் பார்க்கறாங்க. அங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு மெமரி ஃபோம் மேட்ரஸ்ல பிறக்கல அவரு, அல்லது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல பிறக்கலங்க அவரு, அல்லது ட்ரெயின்டு நர்சஸோ ஆர்என்ஓ மிட்வைஃப்ஸோ அங்க அவர் பக்கத்துல இருக்கல. அன்னைக்கு அவர் பிறக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஆனா, தேவையான ஆக்சிஜனோ தேவையான மருத்துவ கருவிகளோ அவங்க இருக்கல. இவ்வளவு ஏங்க, அவர் ஒரு வசதியான கூரைக்கு கீழே பிறக்கல. அன்று ராத்திரியில ஆடு மாடுகள் சுத்தி திரிகிற அந்த வெளியில அவர் ஏதோ ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு இடத்துல பிறந்தார். அவரை காந்தை துணிகள் என்ன செய்தாங்களா? சுத்தினாங்களா. உலக ரட்சகர். இதுதான் நான் போன வாரம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண. உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குங்க. உங்க பையனை போய் ஒரு வாரம் பிச்சைக்காரனா இருந்துட்டுவான்னு சொல்லி அனுப்ப உங்களுக்கு மனசு வருமா? நம்ம பணக்காரங்களா இல்லனாலும் நம்மளுடைய பிள்ளைங்களை செருப்பு இல்லாம ரோட்ல போய் நடன்னு சொல்ல பெற்றோருக்கு மனசு வருமா? ஆனா உலகத்தின் ராஜாதி ராஜா கந்தை துணிகளால சுற்றப்பட்டார். புரியுற பாஷையில சொன்னா கரி துணி, கிழிஞ்சு போன துணிங்க, ஒன்றுக்கும் உபயோகப்படுத்த முடியாத அழுக்கு துணியினால உலக ரட்சகரை சுத்தினாங்க அன்று இரவு.
அவரை போடுறதுக்கு நல்ல பெட் இல்ல. இன்னைக்கு நம்ம சண்டை போடுறோம், எனக்கு மெமரி ஃபோம் மேட்ரஸ் வாங்கித்தா, எனக்கு அந்த பிராண்ட் தரையில என்னால படுக்க முடியல, பாயில படுக்க முடியல. அவரை எதுல படுக்க வச்சிருந்தாங்க தெரியுமா? மனுஷன் பிளேட்ல சோறு சாப்பிடுறோம், மிருகங்கள் சாப்பிடுற பிளேட்டுடைய பேர் என்ன தெரியுமா? மேஞ்சர். அது கட்டையில இப்படி கட்டி, அது பூமியில இருந்து ஒரு ஹைட்ல ரைஸ் பண்ணி, எதுக்கு? ஆடு மாடு குதிரை இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு. மிருக பிராணிகள் சாப்பிடுற பிளேட்ல உலக ரட்சகர் என்ன செஞ்சிருந்தாங்க? கடத்தி இருந்தாங்க. சிலுவை பாடு மாத்திரம் எனக்காக அவர் தொங்கினார்ன்றத பார்த்து அழுவாதீங்க. எனக்காக ராஜா இந்த நிலைமையில் வந்து பிறந்தாரே, இத பாக்குறாங்க. பாருங்க, பார்த்த உடனே அவங்க என்ன செய்றாங்க? 17வது வசனம், after seeing him the shepherds told everyone what had happened. இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? அவங்க பார்த்ததை எல்லாம் யார்கிட்ட சொன்னாங்க பாருங்க. பைபிள்ல வீட்டுக்கு ஓடி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொன்னாங்கன்னு சொல்லல, அல்லது மேய்ப்ப நண்பர்கள்ட்ட சொன்னாங்கன்னு சொல்லல, அல்லது வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்பொழுது அங்கங்க உட்கார்ந்துட்டு இருந்த பொறுகி பசங்கள்ட்ட சொன்னாங்கன்னு சொல்லல, அல்லது ஊர் தலைவர்கள்ட்ட போய் சொன்னாங்கன்னு சொல்லல, அல்லது ஊர் ரவுடிங்கள்ட்ட போய் சொன்னாங்கன்னு சொல்லல. அவங்க பார்த்த சந்தித்த அனைவரிடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முதல் கிறிஸ்துமஸின் முதல் மிஷனரிகள் பறைசாற்றினார்கள். இரண்டாவது காரியம் எழுதுறவங்க எழுதிக்காங்க, அவங்களுக்கு முதலாவது பரலோகத்திலிருந்து கிடைத்த அந்த அறிவிப்பின் மேல் அவங்க நம்பிக்கை வைத்தது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அவங்கள் கிடைத்த அந்த விசேஷித்த செய்தியை பிறருக்கு என்ன செய்தாங்க? பறைசாற்றினார்கள், பிறருக்கு பிரகடனம் செய்தார்கள். They started proclaiming the declaration that they received. இதை செய்வதன் மூலம் என்ன செய்தாங்க தெரியுமா? நல்ல கவனிங்க. முதலாவது செய்தியை எல்லாரிடத்திலும் சொல்றாங்க. செய்தியை எல்லாரிடத்திலும் சொல்லும் பொழுது அங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ல நீங்களும் நான் என்ன செய்றோம்? ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ் அப்படின்னு என்ன பண்றோம்? எல்லாரிடத்திலும் சொல்றோம். சொல்றீங்களா? கிறிஸ்துமஸ் செய்திகளை நீங்க சொல்றீங்களா? சொல்றீங்களா இல்லையா? வாழ்த்துக்களை சொல்கிறோம். கார்ட்ஸ் மூலமா என்ன பண்றோம்? சொல்றோமா இல்லையா? அப்போ இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தியை நம்ம எல்லாரிடத்திலும் கார்ட்ஸ் மூலமா சொல்றோம், கரங்கள் கொடுத்து சொல்கிறோம், SMS அனுப்புறோம், இமெயில் அனுப்புறோம், நம்முடைய டிபியா போஸ்ட் பண்றோம், நம்முடைய வால்ல ஸ்டோரியா போஸ்ட் பண்றோம். ஆனா முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவத்தின் முதல் கிறிஸ்துமஸின் மிஷனரிகள் கிறிஸ்துமஸ் உடைய செய்தியை என்னவா சொன்னாங்க தெரியுமா? எல்லாரிடத்திலும் போய் மேரி கிறிஸ்துமஸ் மேரி கிறிஸ்துமஸ் சொல்லுகிற விதத்துல அவங்களுடைய செய்தி என்னவா இருந்துச்சு தெரியுமா? ரட்சகர் என்ன செய்தார்? பிறந்திருக்கிறார், குழந்தை பிறந்திருக்கு, நாங்க போய் பார்த்தோம், எங்களுக்கு இப்படி மகிமையினால் நாங்க சூழப்பட்டிருந்தோம், இப்படி ஒரு தேவதூதன் வந்தான், கூட உடனே ஒரு பெரிய 1000 லட்சக்கணக்கான சேனை வந்தாங்க, அவங்க சொன்னது உண்மையா அப்படியே நடந்துச்சு, நாங்க மேசியாவை பார்த்தோம், ரட்சகரை பார்த்தோம் சொல்லி ஊரெல்லாம் போய் என்ன செய்தாங்க தெரியுமா? கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பிறருக்கு என்ன பண்ணாங்க? சொன்னாங்க, அறிவித்தாங்க. இந்த காலவெளியில் நீங்களும் நானும் கிறிஸ்துமஸின் முதல் மிஷனரிகளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடமாகிய கிறிஸ்துமஸ் வாழ்த்து என்னும் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை, அதாவது இன்னும் புரியுற வார்த்தையில சொல்லணும்னா வார்த்தையாகவே இருக்கிற வார்த்தையின் பிறப்பை இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்துமஸின் கிரீட்டிங்ஸா நம்ம பிறருக்கு சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம்? அது மாத்திரம் இல்லங்க, அவங்களுடைய வாழ்க்கை மாத்திரம் அங்க சந்தோஷத்தினால நிரம்பல, பிறருடைய வாழ்க்கையும் அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? இந்த நற்செய்தியினால் அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? அலங்கரிக்க ஆரம்பிக்கிறாங்க. They started adorning other people's lives. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் காலத்துல வீட வெள்ளை அடிக்கிறீங்க, வீட்டில இன்னைக்கு அலங்கார பொருட்களை தொங்க விடுகிறீங்க, ரீத்தை கொண்டு தொங்க விடுகிறோம், கலர் லைட்ஸ், கலர் பேப்பர்ஸ், கிறிஸ்துமஸ் ட்ரீ, அதெல்லாம் செய்யுங்க, ஒன்னும் தப்பு இல்ல, செய்யுங்க. வீட்டுக்கு வெளியில கிராஸ் தொங்க விடுகிறோம். ஆனா எத்தனை பேர் வெளியரங்கமான அலங்காரத்தோடு நிப்பாட்டுறீங்க? இங்க
இந்த ஷெப்பர்ட்ஸ் என்ன செய்றாங்க தெரியுமா? கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை கொண்டு முதலாவது எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொன்னதோடு சேர்த்து பிறருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துமஸ் என்னும் அலங்காரத்தை, வார்த்தை என்னும் அலங்காரத்தை பிறருடைய வாழ்க்கையில் செய்ய தொடங்குறாங்க. கிறிஸ்துமஸில் நம்முடைய வீட்டுக்கு வெளியில அழகான கலர் லைட்டை ஆன் பண்றது முக்கியம் இல்லைங்க. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற நம்முடைய நண்பர்கள், இன்னும் ரட்சிக்கப்படாத நம்மளுடைய உறவினர் உற்றாருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து என்னும் ஒளியை நாம ஏற்றுகிறோமா? மேரி கிறிஸ்துமஸ் அனுப்புறதுனால அவங்க ரட்சிக்கப்பட போறதில்ல. வாயை திறந்து சொன்னாங்க, பார்த்ததை சொன்னார்கள். நீங்க அனுபவித்ததை சொல்ல முடியும். உடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்றத நீங்க சொல்லலாம். நீங்க பெரிய போதகர்களை போல, பேச்சாளர்களை போல படிச்சு நீங்க அவருடைய வாழ்க்கை ஹிஸ்டரி, இவருடைய வாழ்க்கை ஹிஸ்டரி எல்லாம் சொன்னாதான் அது ஒரு செய்தி அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கை அப்படி மாறுச்சு சொல்றீங்க பாருங்க, அதுதான் உலகத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய பார்வையில் மிக பெரிய மிஷனரி செய்தி. ஏன்னா உங்களுடைய வாழ்வின் மாற்றத்தை பார்த்துதான் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, 18ஆம் வசனம், all who heard the shepherd story was astonished. இவங்களுடைய செய்தியை கேட்ட உடனே எல்லாரும் சொல்வாங்க, நான் astonished ஆயிட்டேன். Seeing was believing, but in their case without seeing they believed. முதலாவது விசுவாசித்தாங்க, இப்போ விசுவாசத்தை கண்ணால பார்த்து நம்பி அவங்க சொன்னதை எல்லாம் கேட்டவங்க என்ன ஆனாங்களாம் தெரியுமா? இங்கிலீஷ்ல சொல்லுது, they were impressed, they were awestruck, they were enthralled. இப்படி நிறைய வார்த்தைங்க சொல்லிட்டு போலாம். ஈர்க்கப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், மயக்கம் அடைந்தார்கள், பிரமிப்படைந்தார்கள். இந்த மேய்ப்பர்கள் போன இடத்துல எல்லாம் அவங்க கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தை பிறப்பு நற்செய்தியை கொண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அலங்காரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுடைய பிறப்பின் ஒளியை உலகத்திற்கு பறைசாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்துமஸின் உண்மையான அலங்காரம் அழிந்து போகிற பொருட்களால பண்ணுகிற அலங்காரம் அல்ல, பிறருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து என்னும் வார்த்தையை கொண்டு நாம் ஏற்றி வைக்கிற விளக்கு என்னும் அலங்காரமே கிறிஸ்தவத்தின் கிறிஸ்துமஸின் முக்கியமான அலங்காரமாக இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் நீங்க எப்படி உங்களை அலங்காரப்படுத்துறீங்கன்றது முக்கியம் கிடையாது. உங்களுடைய வீட்டை எப்படி அலங்காரப்படுத்துறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. அதுக்காக இதெல்லாம் செய்யாதீங்க நான் சொல்லல, செய்யுங்க. கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்க சிறப்பா வாழணும். ஆனா தேவனுடைய பார்வையில் இது மிக முக்கியமான அலங்காரம் அல்ல. யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கொண்டு அலங்காரம் படுத்துறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன். Are you decorating this Christmas? Are you spreading the light of God's love this Christmas? God's marvelous love, தேவனுடைய மாபெரும் அன்பு இந்த பூமியில் விளங்கினதே, இதை கொண்டு பிறருடைய வாழ்க்கையை நீங்க அலங்கரிக்கிறீங்களா? It cost people's lives to live in light and not in darkness. இதை கேட்டவர்கள் எல்லாம் அசந்து போனாங்க. கடைசி காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிப்போம். மூன்றாவது காரியம், முதலாவது பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு ஆணையின் செய்தியை விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். இரண்டாவது, நம்பினதை அவங்க என்ன செய்தாங்க? கண்ணார பார்த்து பிறருக்கு என்ன செய்தாங்க? அதை பிரகடனம் செய்தார்கள், அதாவது போதித்தார்கள் அல்லது என்ன செய்தாங்க? ஷேர் பண்ணாங்க. மூன்றாவது என்ன செய்தாங்க? 20ஆம் வசனம் சொல்லுது, the shepherds went back to their flock. இவங்க பாருங்க, செய்தியை பார்த்த உடனே, கண்ட உடனே, நான் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஜிம்பாப்வேக்கு மிஷனரியா போறேன்னு சொல்லி கிளம்பல, அல்லது நான் ரோம் நகரத்திற்கு போய் மிஷனரியா போறேன்னு சொல்லி கிளம்பல. பைபிள் சொல்லுது, விட்ட இடத்துக்கே மறுபடியும் வராங்க. அவங்களுடைய மந்தை இடத்தில் மறுபடியும் வந்து, ஆனா வர்ற வழியில இதெல்லாம் பண்ணிட்டாங்க.
மந்தைக்கு மறுபடியும் திரும்பி வரும்பொழுது என்னவும் செஞ்சுட்டு வந்தாங்களாம் தெரியுமா? தேவனை துதித்து அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கண்டதையும் கேட்டதையும் குறித்து தேவனை துதித்து அவங்களுடைய மந்தைக்கு திரும்பி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாயிண்ட் என்ன தெரியுமா? அவங்க போய் பார்த்ததுனாலும் கண்டதுனாலும் தேவனுடைய மகிமையை அவர்கள் உயர்த்துவதன் நிமித்தம் மூலம் அவர்கள் போன விதமா என்ன செய்யல, அவங்க திரும்பி வரல. ஏன்னா நல்லா கவனிங்க, அவங்க கிறிஸ்தவங்க அல்ல. அவங்களுக்கு யாரும் நீ ஆண்டவரை துதி ஆண்டவரை உயர்த்துன்னு சொல்லி கொடுக்கல. சங்கீத புஸ்தகங்களை அவங்க வாசித்ததா நமக்கு எந்த அக்கௌண்ட்டும் கொடுக்கப்படல. அல்லது அவங்க சர்ச்சுக்கு போய் எப்படி ஆண்டவரை நல்ல வார்த்தைகளை கொண்டு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க தேவாலயத்து பக்கத்திலே அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தேவனுடைய ஒளியை கண்ட உடனே யாரும் கட்டளை இடாம அவங்களே ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்தாங்களா, உயர்த்தினாங்க, மகிமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ மூன்றாவது காரியம், தேவனை காண்கிற மனிதன், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவன் பிறருடைய வாழ்க்கை அலங்கரிப்பது மாத்திரம் அல்ல, முதலாவது அவனுடைய சொந்த வாழ்க்கையில் அவன் மறுரூபம் அடைகிற மனிதனாக, புதிய மனிதனாக மாறுகிறான் என்பதற்கு இந்த ஷெப்பர்ட்ஸ் அடையாளமாக நமக்கு இருக்கிறாங்க. இந்த காலவெளியில ஆண்டவரே, I'm going to make a commitment, a devotion to start worshiping you. A dedication of praise made a difference in their lives. An altered life, a changed life, a transformed life. அவங்க மறுபடியும் விட்ட இடத்துக்கே வந்தாங்க. நல்லா கவனிங்க, ஐயோ நம்முடைய வாழ்வாதாரத்தை விட்டு நம்ம ஓடிட்டோமே, எல்லாம் ஆடு மாடெல்லாம் கரெக்டா இருக்குதா கவுண்ட் பண்ணு, இந்த எண்ணத்தோட வரல. ஐயோ நம்ம விட்டு போன நம்முடைய பிராணிகளை எவனாச்சும் திருடிட்டு போயிருப்பானோ, ஓநாய்கள் ஏதாச்சும் வந்து அடிச்சு சாப்பிட்டுச்சோ, எல்லாம் பக்கமா இருக்குதா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த உலக சிந்தை உலக பார்வையோடு வரலங்க. when they returned with a changed heart, மாற்றப்பட்டவர்களா அவங்க மனம் திரும்பி ரிட்டர்ன் வருகிறாங்க. எதுல மாற்றம்? அவருடைய பேச்சில மாற்றம், அவருடைய கண்ணோட்டத்தில் மாற்றம், அவர்களுடைய மன நிலைப்பாடில் மாற்றம், அவர்களுடைய கவனத்தில் மாற்றம், முக்கியமாக அவர்களுடைய முதன்மையில் மாற்றம். There was a change in their speech. யோசித்து பாருங்க, பரலோகத்திலிருந்து சேனை வர்றதுக்கு முன்பதாக ஆடு மேய்க்கிறவங்க எப்படிங்க பேசுவாங்க? ஆடு மேய்க்கிறவன் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னா பேசுவான். ஆடு மேய்க்கிறவன் என்ன பேசுவான்? என்னப்பா ஆடு எப்படி பார்க்குது, எவ்வளவு ஆடு பார்க்குது, குட்டி போட்டுச்சா? என் ஆடு 2 வருஷமா குட்டி போடலையே. மேல பார்க்குவாங்க, என்ன இன்னைக்கு இருட்டா இருக்குது, என்ன இன்னைக்கு நட்சத்திரத்தை காணுமே, என்ன இன்னைக்கு இந்த இடத்துல 3 நட்சத்திரம் நேத்து பார்த்தோம், என்னடா பேசியிருப்பாங்க. இன்றைய காலகட்ட மெய்ப்பர்களா இருந்தா போன் இருக்கும் கையில, வாட்ஸ்அப்ல, நேத்து உனக்கு அனுப்பின புது பாட்டு கேட்டியாப்பா, அது இந்த போட்டோவை பார்ப்பா, இது ரஜினி இது படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுதாம்ப்பா, எவனோ கேஸ் போட்டுக்கிறானாப்பா. என்ன பேசியிருப்பாங்க இன்னைக்கு? அன்னைக்கு மெய்ப்பர்கள் என்ன பேசி இருக்கலாம். ஆனா பாருங்க, அவங்களுடைய பேச்சுல மாற்றம். ரிட்டர்ன் வரும்போது கிறிஸ்துவை குறித்து பேசி வராங்க. ரிட்டர்ன் வரும்போது பிறப்பின் நற்செய்தியை பற்றி என்ன பண்றாங்க, பேசுகிறாங்க. வந்த உடனே அவங்களுடைய முதன்மை என்னுடைய ஃப்ளாக், என்னுடைய ஆடு மாடு இருக்குதான் தேடல, தேவனை துதிப்பதில் அவங்க என்ன செய்யறாங்க, தங்களை ஈடுபடுத்துகிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பேச்சுல மாற்றம் இருக்கா? இன்னைக்கு மிஷனரிகளாக இருக்கிற நீங்களும் நானும் அகாப்பை திருச்சபையில சொல்றோம், எல்லா வாரமும் நீங்க தான் மிஷனரி, கிறிஸ்துவுக்கு நான் தான் மிஷனரி. நம்முடைய பேச்சுல மாற்றம் இருக்கா? நம்முடைய கண்ணோட்டத்தில் மாற்றம் இருக்கா? நம்முடைய மன நிலைப்பாடில் மாற்றங்கள் வந்திருக்கா? நம்முடைய கவனங்களில் மாற்றங்கள் வந்திருக்கா? நம்முடைய முதன்மையில் மாற்றம் வந்திருக்கா? அன்னைக்கு மேல இத்தனை ஆண்டு காலமாக வானத்தையே பார்த்து படுத்த அந்த மெய்ப்பர்கள் எத்தனையோ நட்சத்திரங்களை பார்த்தாங்க, வாழ்வில் மாற்றம் வரல. ஆனா பிறந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்களுடைய வாழ்க்கையும் மாறுச்சு. பிறருடைய வாழ்க்கையும் மாற்ற ஆண்டவர் அவர்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தினார்.
எத்தனை பேர் இன்னைக்கு நட்சத்திரத்தை, விடிவெள்ளி நட்சத்திரத்தை பார்த்தீங்க? அவங்க வாழ்க்கையை வெறும் வாழல, ஜீவனுள்ள சாட்சியா வாழ்ந்தாங்க. They were not just living, but they were living testimony to God. முடிக்க போகிற இந்த காலவெளியில நம்மளுடைய கதை என்ன? மிஷனரி சொல்றோம். ஆனா முதல் கிறிஸ்துமஸ் மிஷனரிகளாக ஆண்டவர் தேர்ந்து கொண்ட இந்த மேய்ப்பர்களிடத்துல 3 பாடங்களை கற்றுக்கொண்டோம். அவர்கள் நம்பினார்கள், பிறரிடத்துல அதை பகிர்ந்து கொண்டார்கள். 3வது அவர்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுச்சு? மாறிச்சு. நம்மளுடைய கதை என்னங்க? கிறிஸ்துமஸின் முதலாவது மிஷனரிகள் இந்த மேய்ப்பர்கள் என்பதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திற்கு தன்னுடைய பிறப்பின் செய்தியை சொல்ல விருப்பப்பட்டார் அப்படின்ற ஆண்டவருடைய இருதயத்தின் அன்பின் லெட்டரை இந்த காலவெளியில படிக்க மறந்துடாதீங்க. கடைசியில ஆண்டவரை துதிக்க வேண்டும் சொல்லி அவங்க வாழ்க்கையில ஒரு டெடிகேஷன் பண்ணாங்க. ஆண்டவரை உயர்த்த வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு செய்தாங்க. இந்த காலவெளியில இந்த அர்ப்பணிப்பு நம்ம கிட்ட இருக்கா? மீட்பின் சத்தியங்கள் அப்படின்ற பைபிள் ஸ்டடியில வந்தவங்களுக்கு பாஸ்டர் இந்த கதையை சொல்லி இருக்கிறார். இந்த கதையை மறுபடியும் நான் சொல்லி முடிக்கிறேன். பெர்சியா தேசத்துல ஒரு ராஜா இருந்தான். அந்த பெர்சிய தேசத்தின் ராஜா அநேக நாட்களா தன்னுடைய தேசத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வாழ்றாங்க அப்படின்னு பார்ப்பதற்காக மார்வேஷத்துல போவான். அநேக பேருடைய வீட்டுக்கு போவான் மார்வேஷத்துல. நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, அவனை ராஜான்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு ஏழையுடைய குடிசைக்கு போனார். அந்த ஏழையுடைய குடிசையில போய் பார்க்கிறாரு, அவனுக்கு படுக்க இடம் இல்ல, குடிசை ஓலை ஓட்ட ஒழுவுது, சாப்பிட சாப்பாடு இல்ல. ஆனா மார்வேஷத்துல வந்திருக்கிற ராஜான்னு அவனுக்கு தெரியல, ஏன்னா வீட்டுல விளக்கு கூட இல்ல. உடனே ராஜா அவனோடு கீழே தரையில உட்கார்றார். அவனை போல கால் முழங்காலிட்டு என்ன செய்கிறார், இருக்கிற அந்த 2 அல்லது 3 பிரெட் துண்ட அவனோடு என்ன செய்கிறார், சாப்பிடுறார். அவனை போல என்ன செய்கிறார், அந்த இரவு அந்த கந்தை துணிகள் என்ன செய்கிறார், படுக்கிறார். அவனுக்கு ராஜானே தெரியல. ஏர்லி மார்னிங் ராஜா விடிஞ்ச பிறகு அரண்மனைக்கு போய் இந்த சம்பவம் ராஜாவுடைய இருதயத்தை ரொம்ப பாதிச்சிருச்சு. உடனே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அநேக நாட்களா பண்ண அந்த ராஜா அவருடைய தேசத்துல இருக்கிற எல்லாருக்கும் யார் யாரை போய் சந்தித்தாரோ அவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, நான் தான் உங்க வீட்டுக்கு யாரா வந்தேன், ராஜாவா வந்தேன்னு சொல்லி அவர் சந்தித்த எல்லாரிடத்திலையும் அந்த உண்மையை சொல்லுகிறார். அப்போ நிறைய பேர் பயப்படுறாங்க, நிறைய பேர் சந்தோஷம் அடைகிறாங்க. அவரு தன்னுடைய ஜனங்க சந்தோஷப்படுறத பார்த்த உடனே அவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்ன்றத கேளு, நான் உனக்கு தரேன். I want to give you something, ask what you want. அப்போ வந்த ஒவ்வொருத்தனும், ராஜா எனக்கு நல்ல வேலை வேணும், குடியவனுக்கு நல்ல வேலை. இன்னொருத்தன் இடத்துல அவன் சொல்றான், ராஜா என் பையனுக்கு உடைய சேனையில ஒரு வேலை வாங்கி கொடுங்க, போ உன் பையனை சேர்த்து விடு. ராஜா எனக்கு வீடு இல்ல, வாங்கிக்கோ ஒரு வீடு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில இந்த பிச்சைக்காரன் வந்து நிக்கிறான். பயத்தோடு நடுக்கத்தோடு வந்து நிக்கிறான். ஐயோ ராஜா என்னோடு, நான் ராஜாக்கு பழைய ரொட்டியை கொடுத்தேனே. ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு. ராஜாவை பார்த்து அவன் சொல்றான், ராஜா எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீர் உம்முடைய சிங்காசனத்தை விட்டு ஒரு நாள் ஒரு இரவு என்னோடு வந்து என்னுடைய ஏழ்மையில் என்னோடு தங்கினீங்க. நான் சாப்பிட்ட அந்த பழைய ரொட்டியை நீங்க சாப்பிட்டீங்க. நான் கொடுத்த அந்த சுத்தமில்லாத அந்த தண்ணீரை நீங்க வாங்கி என்ன செஞ்சீங்க, குடிச்சீங்க. அரண்மனையில் எல்லா வசதிகளோடு இருந்த நீங்க ஒரு ஏழையின் குடிசையில் என்னோடு வந்து நான் படுகிற அவஸ்தையை என்னோடு நீங்களும் பட்டீங்களே. வெளிச்சத்தை விட்டு இருளில வந்து இருட்டில என் கூட இருந்தீங்களே ராஜா. அப்படிப்பட்ட எனக்கு நீங்க இருதயத்திற்கு கொடுத்த அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷமே எனக்கு போதும். அதை காட்டிலும் பெரிய பரிசு எனக்கு வேண்டாம். I don't want your rich gifts. Why? Because you gave yourself to me. நீர் உம்மையே எனக்காக
அன்று கொடுத்தது நிமித்தம் நீர் கொடுக்கும் விலையேற பெற்ற பரிசுகள் எனக்கு தேவையில்லை. நீரே உம்மை கொடுத்தீரே, உம்முடைய நேரத்தை கொடுத்தீரே, என்னோடு என்னை போல வந்து வாழ்ந்தீங்களே, அதே எனக்கு போதும் ராஜா அப்படின்னு அவன் ராஜாவை பார்த்து சொன்னானா. சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத பரிசாக தேவ குமாரனாகிய கிறிஸ்து நம்மோடு இந்த பாவ உலகில், பாவம் என்கிற இந்த குடிசையில், பாவம் என்கிற இந்த ஏழ்மையில் நம்மோடு வந்து வாழ்ந்த அந்த ராஜாதி ராஜாவுக்கு அவரிடத்திலிருந்து இந்த காலவெளியில என்னங்க நம்மளால் எதிர்பார்க்க முடியும்? அவர் பிறந்த நற்செய்தியின் நிமித்தம் அந்த முதல் கிறிஸ்துமஸ் மிஷனரிகளை போல, ஆண்டவரே நீர் என்னிடத்தில் வந்தீரே, அதுவே எனக்கு போதாப்பா, அந்த செய்தியை நான் விசுவாசிப்பேன், பிறருக்கு சொல்லுவேன். இந்த செய்தி இதுவரை என்னுடைய வாழ்வை மாற்றவில்லை என்றால் இப்பொழுது மாற்ற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எழும்பி நின்று கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலவெளியிலே முதல் கிறிஸ்துமஸின் முதல் மிஷனரிகளிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட 3 பாடங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் சொல்லி வாய்களை திறந்து ஜெபிப்பீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த காலவேளையிலே உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடு நீர் பேசின கிருபைக்காக நன்றி. கேட்பீங்களா? எல்லாரும் வாய்களை திறங்க. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தின் இந்த மிஷனரி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆண்டவரே முதல் மிஷனரிகளாக நீர் தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, யாராலும் நினைக்கப்படாத அந்த மெய்ப்பர்களை தேர்ந்தெடுத்து உம்முடைய செய்தியின் நற்செய்தியை சொல்ல நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்து நிமித்தம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் நாங்களும் உம்முடைய பார்வையில் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. ஆனால் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களுடைய குடிசையில் எங்களோடு நாங்கள் சாப்பிடுகிற உணவை, எங்களுடைய அவஸ்தையை நீரும் அனுபவித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே, அந்த மாபெரும் அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. சொல்வீங்களா? வாயை திறந்து நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஜெபிப்போம்.